ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ கூலி படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தினாக்கா ஹைதராபாத்தில் நடந்துருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் இந்த ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு சில இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துருக்கு. நேற்றுக்கு ரஜினி சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு புகைப்படம் வெளியாக இருந்தது, நம்ம பார்த்துருந்தோம். ரஜினி சாரோடைய அந்த லுக், பியர்டு லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருந்தது. அதே போல் இப்போ அடுத்ததான் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கு. இதன் மூலியமாக ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த போட்டோ எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினி சாரோடைய கூலி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல், அதாவது வித்யாபீத் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷூட்டிங் நடந்துருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் வந்து அவர் சந்தித்து பேசியிருக்காரு. அங்கே ஸ்கூல் பிரின்சிபல், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் அங்கே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரஜினி சாருக்கு வந்து பொக்கே கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. அங்கே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஒரு சில பேர். அந்த இடத்துல இருந்து தான் இப்போ இந்த ஃபோட்டோ வைரல் ஆயிருக்கு. ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைல் நமக்கு இதன் மூலியமாக இப்படி தான் இருக்கக்கூடும் இந்த படத்தில் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கு. எனிவேஸ் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியில் வரும்போது கொஞ்சம் முடியெல்லாம் கலைச்சிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ எக்ஸாக்டான லுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஸோ எப்படியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட கெட்டப் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு நம்மளால் கெஸிங் பண்ண முடியுது. பக்காவான ஒரு ரகட் கேங்ஸ்டர் லுக்கில் தான் தலைவர் வரப்போறாருன்றது இதன் மூலியமாக நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து நான் மீண்டும் ஒரு விஷயத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னாக்கா அநேகமாக அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து வர தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்டிங்க ப்ரைவேட்டாக. நான் விசாரித்த வரைக்கும் பொங்கலுக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அவங்க பொங்கலுக்கே கொண்டு வராங்கன்னா அதுக்கேற்றா போல இந்த படத்தோட ஷூட்டிங் தீபாவளிக்குள்ளே முடிச்சிடணும். தீபாவளிக்குள்ளே ஒரு வேலை, அதாவது அக்டோபர் கடைசி அந்த தேதிக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டாங்கன்னா ஒரு வேலை நவம்பர், டிசம்பர், அப்புறம் ஜனவரியில் ஒரு 10 நாள். ஸோ தாராளமாக பொங்கலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அவசரப்பட்டு இந்த படத்தை எடுப்பாங்களா, அவசரமாக எடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.